இந்த ஒரே ஒரு க்ரீம் போதுங்க. உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு மேஜிக் பண்ண மாரி நல்லா ஸ்கின்ன ஒயிட் பண்ணி, நல்லா க்ளோ பண்ணி குடுக்க போதுங்க. இதுக்கு மிஸ் பண்ணாம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய பொருள் தாங்க. ஒரே ஒரு பொருள் தான். செம்மையா ரிசல்ட் குடுக்கும். நல்லா கொரியன் ஸ்கின் மாரி நம்ம ஸ்கின் ரொம்ப கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த க்ரீம் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணி குடுக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே ஒரு டைமாவது செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்குதுன்னு பார்ப்பீங்க. இது வாங்க எப்படி ரெடி பண்றேன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் ரெடி பண்றதுக்கு ஒரு மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசி கலந்த தண்ணி தாங்க. இத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ, அதில வந்து நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. "அரிசி கழுவுன தண்ணி வந்து எனக்கு வந்து கீழ ஸ்டார்ச் மாரி வரலைங்க்கா" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லா நான் வந்து மாவு ஊற வைப்பேங்க இல்லையா? நார்மலா எல்லார் வீட்லயுமே அரிசி அந்த இட்லி சுடுறதுக்கு மாவு ஊற வைப்போம் இல்லையா? அந்த அரிசிய வந்து நல்லா வந்து களைஞ்சுக்கோங்க. ஏன்னா, நார்மலா நீங்க குக் பண்ண டெய்லியும் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அரிசி வந்து நீங்க கொஞ்சமா தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அதில வந்து தண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டார்ச் வராதுங்க. இதுமாரி மாவு அரிசி ஆட்டுறதுக்கு மாவு ஊற வைக்கும்போது, அந்த அரிசி நல்லா களைஞ்சிங்கன்னா ஏன்னா அதில நெறைய அரிசி போட்டு ஊற வச்சிருப்பீங்க, அரிசி ஆட்டுறதுக்கு. அந்த அரிசி நல்லா களைஞ்சு ஃபர்ஸ்ட்டு தண்ணிய வந்து கீழ ஊத்திருங்க. நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா வரும் இல்லையா? அந்த தண்ணி நல்லாவே வந்து அரிசியோட கலஞ்சு நீங்க இந்த மாரி ஒரு குண்டால போட்டு ஊத்தி வச்சுட்டிங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அத அப்படியே ஆட்டாம வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மேலாப்புல நான் வந்து பண்றேன் இல்லையா? மேலாப்புல தண்ணியலாம் அழுங்காம கீழ ஊத்திட்டிங்கன்னா, அடியில உங்களுக்கு தெரியும். மாவா வந்து ஒரு மாரி திக்கா ஒரு மாரி மாவா வருது இல்லையா? இதுதான் வந்து அந்த ஸ்டார்ச்சுங்க. இத வச்சு தான் நம்ம வந்து க்ரீம ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி மெத்தட்ல. கண்டிப்பா ஸ்டார்ச் வருங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்தாவே போதும். இதுதான் வந்து நம்ம ஸ்கின்ன நல்லாவே வந்து ஒரு ஒரு ஸ்கின்ன நல்லா ஒயிட் பண்ணி குடுக்கறது மட்டும் இல்லாம, நமக்கு ஸ்கின்ன க்ளோ பண்ணி குடுக்கும். கண்டிப்பா இத செஞ்சு நீங்க ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட்டு வந்து இது க்ரீமா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அது வேண்டாம். ஆனா கெட்டு போயிரும் கிரீம். ஏன்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணியுமே வந்து ஒரு சீக்கிரமா புளிச்சிரும். அதனால அ அது புளிக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றோம். இதில வேணா ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால கிரீம் வந்து கெட்டு போகாம பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டதுக்கு அப்புறமா, இது கூட விட்டமின் இ கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம ஸ்கின்ன நல்லாவே வந்து க்ளோ பண்ணி குடுக்குங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். நான் மேல லிங்க் குடுக்குறேன். அத கூட நீங்க செக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே 1 ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒயிட் கலர்ல க்ரீமா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூலும், ஆலோவேரா ஜெல்லும் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாரி கலர்ல உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த நம்ம ரெடி பண்ணிக்கூடிய இந்த க்ரீம் கூட நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்ச் இருக்கு இல்லையா? அத வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே அடியா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அரிசி கழுவுன தண்ணியோட ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு மேஜிக் பண்ண மாரி நம்ம ஸ்கின்ன ப்ளீச் பண்ணி குடுக்குங்க. எவ்ளோ கருப்பா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா வந்து ஒயிட் பண்ணி குடுக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்க வேணாம். உங்கள பார்க்குறவைங்க வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட, "என்ன உங்க ஸ்கின்னுக்கு போடுறீங்க? இவ்ளோ கலரா ஆயிருக்கீங்க" அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. இந்த கிரீம் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா. ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட் வரலைன்னா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட் குடுக்கும் இந்த கிரீம. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, அந்த ஸ்டார்ச்ச வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வந்து ஒரு திக்கா ஒரு க்ரீம் மாரி கடையில வந்து நீங்க நைட் க்ரீமோ, டே க்ரீமோ இல்ல மாய்ஸ்சரைசர் வாங்குவீங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம வீட்லயே வந்து இந்த மாரி க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸோ, இந்த மாரி ரெடி பண்ணதுக்கப்புறமா, இது கூட வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் ஆட் பண்ண போறேங்க. அது நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா, இதோட ஸ்கிப் பண்ணிட்டு இத அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்ணி குடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ண போறேன். அதுவுமே வந்து ரொம்ப நம்ம ஸ்கின்ன பிரைட் பண்ணி குடுக்கும். அதுதான் உருளைக்கிழங்குங்க.
உருளைக்கிழங்க பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம ஸ்கின் நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண் கருவளை இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். அதை அங்கங்கே கரும்புள்ளிலாம் இருக்கும் இல்லையா, பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. நான் ஒரு உருளைக்கிழங்க நல்லா துருவி அதில் வந்து பிழிஞ்சோம்னா சாறு வரும் இல்லையா, அந்த சாறை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கோட ஜூஸ் இருக்கு இல்லையா, இதையுமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சினா இந்த பொருளுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்குமே இது கெட்டே போகாதுங்க. ஏன்னா நம்ம ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறனால இதுவே வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம க்ரீமை கெட்டு போகாமல் பார்த்துக்கும். ஸோ 20 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க, தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னில் இந்த க்ரீம் இருந்துச்சுன்னா நல்லாவே ஒர்க் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நைட்டு வந்து நம்ம ஸ்கின்ல என்ன க்ரீம் போடுறோமோ நல்லாவே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். அதனால் நீங்கள் நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வாஷ் பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் செஞ்சு கண்கூட பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபீல் பண்ண முடியும் உங்களுக்கே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.